வணக்கம் சிம்மராசினியர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பதிவு நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, குறிப்பா உங்க வீடு தேடி வரப்போகும் அந்த புதிய நபர் யாரு, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க. ஏன்னா இதில் வர ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கானது. பல நாளாக இருட்டில் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு விடிவெள்ளியா இந்த ஏப்ரல் மாதம் அமைய போகுது. யாராலும் தடுக்க முடியாத ஒரு மாபெரும் ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தைரியசாலிகள். சிங்கம் மாதிரி எதையும் தனி ஆளாக நின்று சமாளிக்கக்கூடியவங்க. நான் கடந்த சில காலமாக நீங்கள் பண்ணுற கஷ்டம், உங்கள் மன உளைச்சல், உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களுக்கு செஞ்ச துரோகம், இது எல்லாமே உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருக்கு. வெளியே சிரிச்சிட்டு இருந்தாலும் ராத்திரி தூங்கும்போது எத்தனை நாள் கண்கலங்கி இருப்பீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இத்தனை கஷ்டம், இத்தனை சோதனைன்னு கடவுள் கிட்ட பலமுறை நீங்க கேட்டு அழுதுருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கு நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசை கடவுள் கொடுக்க போற நேரம் தான் இந்த ஏப்ரல் மாசம். குறிப்பா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கிரகங்களோட அமைப்பு உங்க ராசிக்கு ரொம்பவே சாதகமா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் உங்க முன்னேற்றத்தை தடுத்துக்கிட்டு இருந்த அத்தனை தடைகளும் சுக்குநூறா உடைய போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அது வேலையா இருக்கலாம், இல்ல சொந்தமா ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஒரு சுப காரியமா இருக்கலாம். இது எதுவுமே நடக்காம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேணாம். ஏன்னா நீங்க எதிர்பார்க்காத வகையில ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி அந்த காரியம் கைகூடி வரப்போகுது. உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வேற யாரும் இல்ல, உங்க வாழ்க்கையோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு அதிர்ஷ்ட தேவதனே சொல்லலாம். அந்த நபர் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அது உங்க தொழில் ரீதியான ஒரு பெரிய உதவியா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுக்குற ஒரு நபரா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தியை சுமந்துட்டு வரவரா கூட இருக்கலாம். அந்த நபர் யார் ரூபத்துல வேணாலும் வரலாம். ஆனா அவர் உள்ளே நுழையும் போது உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் விலகி மகாலட்சுமி வாசம் செய்ய போறது உறுதி. அந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான சக்தி அந்த நபர் உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வர போறார். ஆனா கஷ்டம் அப்படிங்கிறது கடந்த சில மாசங்களா உங்களை ரொம்பவே ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. வரவுக்கு மீறின செலவு, எங்க இருந்து பணம் வருது எங்க போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை. கடன் கொடுத்தவங்க ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்கறது, குடும்ப தேவைகளை கூட முழுசா நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிற மனவேதனை இன்னொரு பக்கம். அப்படி நாலா பக்கமும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இந்த ஏப்ரல் மாசம் அமைய போகுது. பண வரவு அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து கொட்ட போகுது. உங்க கைக்கு வர வேண்டிய நியாயமான பணம், யாரோ ஒருத்தர் தர வேண்டிய பாக்கி எல்லாமே உங்களை தேடி வரும். அதை வச்சு நீங்க உங்க கடன்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா பெருமூச்சு விட போறீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த அவமானம், உங்களை ஏளனமா பேசுனவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்து வாய் அடிச்சு போற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி அபரிமிதமா இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. குறிப்பா வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் குறையும். மேலதிகாரிகள் கிட்ட இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு உங்க திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. புதுசா வேலை தேடுறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அந்த முதல் தேதியிலிருந்து அமைய தொடங்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிடும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா நடந்துக்க போறீங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற சிம்மராசி தம்பதிகளுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல ஒரு இனிமையான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வீட்டுல ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான அத்தனை அறிகுறிகளும் தென்படுது. நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம், அதாவது ஒரு பெரிய சொத்து வாங்குறதோ இல்ல ஒரு புது வண்டி வாங்குறதோ, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த நேரத்துல ரொம்பவே பிரகாசமா இருக்கு. குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகள், கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க பத்தி நீங்க ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. இது வரைக்கும் உங்க கூட சிரிச்சு பேசிட்டே உங்களுக்கு பின்னாடி துரோகம் செஞ்சவங்களுடைய முகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல கிழிய போகுது. நீங்க யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக திரும்பி இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த கவலை வேண்டாம். ஏன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து கிரக நிலைமைகள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா மாறப்போகுது. உங்களை வீழ்த்த நினைச்சவங்க அவங்க தோண்டின குழியில அவங்களே விழ போறாங்க. உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்க போகுது. யாரை பார்த்தும் இனிமே நீங்க பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்த அந்த இனம் புரியாத பயம், கலக்கம் எல்லாமே விலகி ஒரு புது மனிதனா நீங்க உருவெடுக்க போறீங்க. யாதொழில் செய்யற சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தொடங்கி போயிருந்த உங்க வியாபாரம் இனி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதுசா முதலீடு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான அத்தனை வழிகளும் திறக்க போகுது. இது வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் லாபம் மழையா கொட்ட போகுது. முக்கியமா பங்கு சந்தை, நிலம் மற்றும் வீடு சம்பந்தமான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தொட்டமன் கூட பொண்ணா மாறும் அளவுக்கு உங்க நேரம் சிறப்பா இருக்கு. கைக்கு வராத பல பழைய பாக்கிகள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேரும். உங்க கையிருப்பு பணம் பல மடங்கு உயரப்போகுது. சிம்ம ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துல உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. இத்தனை நாளா உங்க உழைப்பை யாருமே மதிக்கலையே, ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கலையேன்னு ஏங்கி போயிருந்த உங்களுக்கு இனிமே உங்க குடும்பத்தார் மத்தியில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாகும்.
நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாம நிறைவேறும். கல்யாண வயசுல இருக்கிற பெண்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வரன் அமைஞ்சு கூடிய சீக்கிரமே கெட்டிமனம் கொட்டுற சத்தம் உங்க வீட்டில் கேட்க போகுது. தாய் வீட்டில் இருந்தும் சரி, மாமியார் வீட்டில் இருந்தும் சரி, உங்களுக்கு ஆதரவும் அரவணைப்பும் முழுமையா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னா, கடந்த சில மாசங்களாவே ஏதோ ஒரு வகையில மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை ரொம்பவே சோர்வடைய வச்சிருக்கும். முட்டு வலி, முதுகு வலி, இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தம்னால வந்த தூக்கமின்மை, இப்படி பல தொந்தரவுகள் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கும். ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க உடல்நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நோய் நொடிகள் எல்லாம் விலகி உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் பிறக்க போகுது. நம்மளால ஒரு நோய்க்காக மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்க போகுது. மனசுல இருந்த பாரம் குறைஞ்சு ரொம்ப லேசான ஒரு உணர்வை நீங்க அனுபவிக்க போறீங்க. இமாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பிலிருந்து வந்த மந்த நிலை மாறி ஒரு நல்ல சுறுசுறுப்பு வரப்போகுது. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கி உங்க பெற்றவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போறீங்க. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான அனுமதி, கல்வி கடன் எல்லாமே எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா கிடைக்கும். உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த திறமைகள் எல்லாமே வெளிப்படுற நேரம் இது. கலைத்துறை, விளையாட்டுத்துறை அப்படின்னு எந்த துறையில நீங்க இருந்தாலும் அதுல ஒரு பெரிய சாதனை படைக்க போறீங்க. மொத்தத்துல சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில இருள் விலகி ஒளி பிறக்கிற ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த ஏப்ரல் மாசம் இருக்க போது. உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் ஏத்த பலனை கடவுள் உங்க கை மேல கொடுக்க போறாரு. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்க போற இன்னொரு பிரம்மாண்டமான விஷயத்தை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க ஒரு ஓரமா ஒதுக்கி வச்ச அந்த விஷயம். ஒரு சிலருக்கு இது ரொம்ப வருஷமா இழுபறியா இருக்கிற ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம். நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் வக்கீலுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சதுதான் மிச்சம். இது இனிமே நமக்கு சாதகமா வராதுன்னு நீங்க முழுசா நம்பிக்கை இழந்திருப்பீங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில அந்த தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வந்து சேரப்போகுது. வளைஞ்சு கொடுக்காத எதிரிகள் கூட இனிமே உங்ககிட்ட சமரசத்துக்கு வரப்போறாங்க. இழந்த உங்க சொத்து, உங்களுடைய பூர்வீக நிலம் எல்லாமே திரும்ப உங்க கைக்கு வந்து சேரப்போற அந்த ஒரு மாயாஜாலம் இந்த மாசத்துல அரங்கேற போது. உறவுகளுக்குள்ள இருந்த விரிசலை பத்தி நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். உங்க ரத்த சொந்தங்களா இருக்கலாம், இல்ல உயிருக்கு உயிரா நேசிச்சவங்களா இருக்கலாம். ஒரு சின்ன தப்பு அபிப்பிராயத்தினால உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. நீங்க எவ்வளவோ இறங்கி போய் பேசி பார்த்தோம், அவங்க உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்தி இருப்பாங்க. இவங்க இனிமே நம்ம வாழ்க்கையில திரும்ப வரமாட்டாங்க, அந்த உறவு அவ்வளவுதான் நீங்க மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா காலம் அவங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்து உங்களோட அருமையை அவங்களுக்கு புரிய வைக்க போது. அவங்களாவே உங்க வீடு தேடி வந்து நிக்கிற ஒரு ஆச்சரியமான நிகழ்வு இந்த ஏப்ரல் மாசத்துல நடக்க போகுது. உங்களை தப்பா நினைச்சவங்க முன்னாடி உங்க உண்மையான பாசம் நிரூபிக்கப்படுற நேரம் இது. அந்த புதிய நபர் உங்க வீடு தேடி வருவாருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போறதில்ல, உங்க குலதெய்வத்தோட ஒரு தூதுவராகவே அவர் வரப்போறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை இல்ல அவர் காமிக்கிற ஒரு வழிகாட்டுதல் உங்க தொழிலையோ உங்க உத்தியோகத்தையோ உச்சிக்கு கொண்டு போக போகுது. இது வரைக்கும் கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி ஒரு இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எந்த முடிவை எடுத்தாலும் அது தப்பாவே போய் முடிஞ்சிருக்கும். ஆனா அந்த நபர் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு பிறக்கும். இருட்டுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்ச மாதிரி உங்க பாதையே ரொம்ப அழகா மாறப்போகுது. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தேடி தரப்போகுது. லாபம் வரும், ஆனா வந்த வேகம் தெரியாம செலவாகிடுதே அப்படிங்கிற உங்க மிகப்பெரிய கவலைக்கும் இனிமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்துகிட்டு இருந்த அத்தனை சுப விரயங்களும் அசுப விரயங்களும் முழுமையா நிக்க போகுது. உங்க கைக்கு வர்ற பணத்தை எப்படி சேமிக்கிறது, அதை எப்படி பல மடங்கா மாத்துறது அப்படிங்கிற வித்தை உங்களுக்கு கை வரப்போகுது. வங்கியில் உங்க சேமிப்பு கணிசமா உயரப்போகுது. அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நின்ன காலம் மாறி 4 பேருக்கு அள்ளி கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய நிதி நிலைமை ரொம்பவே பலமடைய போகுது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக ஒரு பெரிய தொகையை நீங்க முதலீடு செய்ய போறீங்க. அதை நினைச்சு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி குடிக்கொள்ள போகுது. ஈசிம ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப தன்மானம் பார்க்குறவங்க, யாருக்காகவும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காதவங்க. அந்த தன்மானத்துக்காகவே பல நேரங்களில் பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இழந்திருப்பீங்க. ஆனால் இந்த முறை கிரகங்கள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்கள் இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர வேண்டாம். உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி உங்கள் வீட்டு வாசலுக்கே வரப்போது. உங்கள் திறமையை மதிக்கிறவங்க, உங்கள் உழைப்புக்கு சரியான விலை கொடுக்குறவங்க உங்களை தேடி வருவாங்க. இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் இதுதான் நிஜம். நீங்கள் படாத பாடுபட்டீங்க, ரத்தம் சிந்தி உழைச்சிங்க, அதுக்கான பலனை அனுபவிக்கப்புற உங்களுக்கான ராஜயோக காலம் ஆரம்பமாகிடுச்சு. இதை யாராலையும் எந்த சக்தியாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக வெளியே ரொம்ப கம்பீரமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையான மனசுக்காரங்க. ராத்திரி படுக்கும்போது எத்தனை நாள் தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்திருப்பீங்க. நாளைக்கு விடிஞ்சா இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு உங்க மனசுக்குள்ள ஓடின போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமா என்ன. ஆனா இந்த ஏப்ரல் மாசம் 1 தேதியில இருந்து உங்களுக்கு ஒரு ஆழமான நிம்மதியான தூக்கம் வர்ற போகுது. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் பனி மாதிரி உருக போகுது. உங்க குலதெய்வமும் உங்க முன்னோர்களும் உங்களுக்கு அரணாக நின்று உங்களை காக்க போறாங்க. ரொம்ப நாளா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம ஒரு தடை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தடையெல்லாம் நீங்கி குடும்பத்தோட போய் மனசார சாமி கும்பிட்டு வர்றதுக்கான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க ரொம்ப வருஷமா கனவு கண்டுட்டு இருந்த ஒரு விஷயம், குறிப்பா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா இருக்கிற வீட்டை மாத்திட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா கையில காசு சேர விடாம
ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த கனவு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த புதிய நபர் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகுது. அதை வச்சு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சொந்த வீடு வாங்குறதோ இல்லை புது வண்டி வாங்குறதோ ரொம்ப சுலபமாக நடக்க போகுது. நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச அந்த சொந்த வீடு கனவு இந்த ஏப்ரல் மாசத்துல ஒரு பெரிய ஆச்சரியமா உங்களுக்கு நிஜமாக போகுது. உங்க சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்து வாய் பழக்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. ஏன்னா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல விஷயங்களை உங்க வளர்ச்சியை யாருக்கிட்டையும் முன்கூட்டியே சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு நல்லது நடக்கிறத பொறுத்துக்க முடியாத சில பேர் உங்க சொந்த பந்தத்துக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களோட கண் திருஷ்டி ரொம்ப பொல்லாதது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே எதுனாலும் வெளிப்படையா பேசிடுவீங்க, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டீங்க. ஆனா இந்த நேரம் உங்க ரகசியங்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க காரியம் முழுமையா வெற்றிகரமா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு அது தெரியணும். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற அந்த திருஷ்டி கழிஞ்சாதான் உங்களுக்கு வர வேண்டிய அந்த ராஜயோகம் எந்த தடையும் இல்லாம முழுசா வந்து சேரும். ஏசமுகத்தில் உங்களுக்கு இருந்த பெயர் புகழ் எல்லாமே ரெட்டிப்பாக போகுது. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தூரமா போனவங்க எல்லாம் இப்போ உங்க அருமையை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் உங்ககிட்டயே வர போறாங்க. 4 பேருக்கு நீங்க நல்லது செஞ்சா அது உங்களுக்கு தீமையா தான் வந்து முடிஞ்சிருக்கும். ஆனா இனிமே நீங்க செய்யற உதவிகள் எல்லாமே உங்களுக்கு புண்ணியமா வந்து சேரப்போகுது. புது காரியங்களில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு, 4 பேருக்கு நல்லது செய்யற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம். மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கிடைக்க போகுது. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை முடிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா உங்களை நம்பி கஷ்டப்பட்ட உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க. உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு, அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பை முதல்ல ஆரம்பிங்க. ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் கிடையாது. அது உங்க பல வருஷ உழைப்புக்கும் கண்ணீருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. அது ரொம்ப பத்திரமா பாதுகாத்து உங்க வம்சத்தையே வாழ வைக்கிற அளவுக்கு அதை நீங்க பெருக்கணும். இவங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. ஆனா நீங்க எப்பவும் போல ரொம்ப எளிமையா யாருக்கிட்டையும் எந்த ஒரு கர்வமும் இல்லாம நடந்துக்கோங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலைக்கணம் இல்லாதவங்க, மற்றவங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்யறவங்க. உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை வச்சு உண்மையிலே கஷ்டப்படுற சிலருக்கு நீங்க உதவி செய்வீங்க. நீங்க செய்யற அந்த ஒவ்வொரு சின்ன உதவியும் உங்களுக்கு 100 மடங்கு புண்ணியமா திரும்ப வந்து சேரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு பெரிய மனக்குறை என்னன்னா, நம்ம எவ்வளவோ சாமி கும்பிடுறோம், ஆனா நமக்கு மட்டும் ஏன் ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். பல கோவில்களுக்கு படி ஏறி இறங்கி இருப்பீங்க, ஆனா அந்த தெய்வத்தோட கண்ணு திறக்கலையேன்னு பல நாள் உங்க பூஜை அறையில் உட்காந்து அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கு முழுமையான பதில் கிடைக்க போற நாள் தான் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம், அதாவது பித்திருக்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல யாராவது செஞ்சிருந்த பாவங்களோ இல்ல சாபங்களோ இருந்தா அது எல்லாமே இந்த நேரத்தில் காத்துல கரைஞ்சு போக போகுது. ஒரு பெரிய தெய்வ சக்தி உங்களை சுத்தி அரணா நிக்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. லெனக அடகு வச்சிருப்பீங்க, இல்ல வீட்டை பேங்க்ல வச்சு கடன் வாங்கியிருப்பீங்க. மாசம் வட்டி கட்டவே உங்க பாதி உசுறு போயிருக்கும். அசலை எப்போ அடைச்சு நம்ம பொருளை மீட்க போறோம்னு ஏங்கி தவிச்சிருப்பீங்க. இந்த ஏப்ரல் மாசம் உங்களுக்கான ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகுது. இந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பண வரவு உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த அத்தனை கடன்களையும் அடைக்க வைக்க போகுது. அடகுல இருந்து உங்க நகைங்கள்லாம் திரும்ப உங்க பீரோவுக்கு வந்து சேரும். பத்திரத்தை மீட்டு உங்க கையில வாங்கும் போது நீங்க படப்போற அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. உங்களை கடன்காரன்னு கேவலமா பார்த்தவங்க முன்னாடி கெத்தா நிமிர்ந்து நடக்க போறீங்க. இவங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை பத்தி நீங்க இனிமே கவலையே பட வேணாம். நீங்க அவங்கள பழி வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா கர்ம வினை அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டா வேலை செய்ய போகுது. உங்க வயிற்றுச்சலை கொட்டிக்கிட்டவங்க, உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை அபகரிச்சவங்க எல்லாம் இப்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டத்துல மாட்ட போறாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. அப்போ உங்களுக்கு புரியும், கடவுள் ஏன் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாருன்னு. நியாயம் தர்மம் எப்பவுமே தோக்காது அப்படிங்கறத உங்க வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமா காட்ட போகுது. உங்க பொறுமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இது. ரொம்ப நாளா ஒரே வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம சலிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. உங்க திறமைக்கு சவாலா இருக்கிற மாதிரி அதே சமயம் கை நிறைய சம்பளத்தோட ஒரு புது வேலை உங்களுக்கு அமைய போகுது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்ல அங்கேயே செட்டில் ஆகணும்னு கனவு கண்டுட்டு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு விசா சம்பந்தமான அத்தனை தடைகளும் நீங்கி ரொம்ப சுலபமா வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகுது. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுது. உங்க பெற்றவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட போறாங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா அடுத்தடுத்து நடக்க போகுது. இன்னைக்கு கஷ்டத்துல இருக்கோமேன்னு சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் கூட இனிமே துவண்டு போக கூடாது. உங்களுக்கான காலம் நெருங்கிடுச்சு. அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது பிறவியா தான் இருக்க போகுது. உங்க மனசுல இருக்கிற அந்த பழைய காயங்கள் எல்லாமே ஆறி ஒரு புது நம்பிக்கையோட நீங்க நடைபோட போறீங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் ஒரு வளமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க போறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை கதவுகளையும் இப்போ திறந்து வச்சிருக்கு. நீங்க உள்ளே நுழைஞ்சு உங்களுக்கான சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும்போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. உங்க வீட்டு வாசல்லையும் சரி மனசுக்குள்ளேயும் சரி எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. காலையில சீக்கிரமா எழுந்து வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. ஏன்னா மகாலட்சுமியும் சரி அந்த புதிய நபரும் சரி ரொம்ப சந்தோஷமான அமைதியான ஒரு சூழ்நிலையில தான் உங்க வீட்டுக்குள்ள நுழைவாங்க. இத்தனை நாள் இருந்த சோகம் சலிப்பு இதெல்லாம் மூட்டை கட்டி தூரமா வீசிடுங்க. இன்னைக்கு யாராவது வந்து
உங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட சிரிச்சுக்கிட்டே அமைதியாக கடந்து போயிடுங்க. உங்க மனசு எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ஏப்ரல் மாசத்தோட ராஜயோகம் உங்களை முழுமையா வந்து சேரும். இவங்களுக்கு கிடைக்க போற இந்த திடீர் பண வரவை வச்சு நீங்க ரொம்ப கவனமா சில முடிவுகளை எடுக்கணும். கையில காசு வந்துடுச்சுன்னு சொல்லி எடுத்ததும் யாருக்காவது கடன் கொடுக்கறதோ இல்ல ஆடம்பர செலவு செய்யறதோ கண்டிப்பா கூடாது. முதல்ல உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடனை முடிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமா உங்களை நம்பி கஷ்டப்பட்ட உங்க குடும்பத்துக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்க. உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பை முதல்ல ஆரம்பிங்க. ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் கிடையாது. அது உங்க பல வருஷ உழைப்புக்கும் கண்ணீருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. அது ரொம்ப பத்திரமா பாதுகாத்து உங்க வம்சத்தையே வாழ வைக்கிற அளவுக்கு அதை நீங்க பெருக்கணும். இவங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரப்போகுது. ஆனா நீங்க எப்பவும் போல ரொம்ப எளிமையா யார்கிட்டையும் எந்த ஒரு கர்வமும் இல்லாம நடந்துக்கோங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலைக்கணம் இல்லாதவங்க, மற்றவங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்யறவங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை வச்சு உண்மையிலே கஷ்டப்படுற சிலருக்கு நீங்க உதவி செய்வீங்க. நீங்க செய்யற அந்த ஒவ்வொரு சின்ன உதவியும் உங்களுக்கு 100 மடங்கு புண்ணியமா திரும்ப வந்து